துக்கங்களை சந்தோஷம் அப்படின்னு எண்ணி வாழ்ந்து இருக்கிறவ நம்மளோட பெற்றோர்கள். எப்படி தெரியுமா? ஒரு கிளாஸ் துண்டு காலில் குத்தி செப்டிக் ஆகி ஷீல்ட் பிடிச்சி வலிச்சுதுன்னா எவ்வளவு நோகுமோ அவ்வளவு நோகும் ஒரு குழந்தைய உண்டாயிருக்கிறவளுக்கு அந்த வலி தெரியும். அதே நேரம் அந்த குழந்தைய கொடுக்குற அந்த அப்பா அவரோட உஷு அவரோட உடம்பை விட்டு அரை மைல் போயிட்டு வந்து ஒட்டிக்கிறது. இதெல்லாம் நானாக சொல்லலை, சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ரெண்டுமே துக்கம்தான். ஒரு குழந்தை அப்படின்னு கிடைக்கிறதுங்கிறது ரெண்டு பேரும் உசுரை விட்டு அதை காப்பாற்றுறது தான். அந்த உயிர் அணுவை 10 மாத காலங்கள் தன்னோட உடம்புல சுமந்து தன்னோட இரத்த ஓட்டம், தன்னோட நரம்பு, தன்னோட சதை, தன்னோட மூளை, தன்னோட அத்தனைய உணர்வுகள் அத்தனையும் மாற்றி அமைக்கும். அது ஒரு சில பேர் குழந்தை உண்டாயிட்டா 4 மாதம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. டிப்ரெஷன் வரும், அகங்காரமாக வரும், அழுகியாக வரும், சத்திரா கோபமாக வரும். எல்லாத்தையும் யாருக்கோசரம் பொறுத்துக்கிறா தெரியுமா? கையில் அள்ள போகிற அந்த தங்கமான அந்த குழந்தைக்கோசரம் தான். இப்படி பாடுபட்டு தான் ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தையை பெற்று எடுத்துக்கிறார். கணவன் மனைவியமாக இருக்கச்சு கூட ஒரு 3 ஜாத்து சாப்பிட்டு போயிட்டு இருப்பாள். அது ஒரு குழந்தைன்றது பிறந்துடுத்துன்னா குழந்தைக்கு பால் வாங்கணும், குழந்தைக்கு தரமான உணவு கொடுக்கணும், குழந்தைக்கு தரமான பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். குழந்தைக்கு ஜுரம் வந்தால் உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும். வேண்டாம் சுக்கு மிளகு திப்பிலாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் நம்ம பெரியவா சாப்பிட்டுக்கலாம். குழந்தைக்கு நல்லதா, குழந்தைக்கு நல்லதா, குழந்தைக்கு நல்லதா. இப்படி அப்பா அம்மா 2 பேரும் ஒரு குழந்தை பிறந்து அதை வளர்த்து ஆளாக்கி பெரிய மனுஷாலாக பெரிய மனுஷியாக ஆக்கி விடுற. குழந்தை பிறப்பு தெரிஞ்சு நல்லா படிக்கிறது, நல்லா இது பண்ணுறது, நல்லா காலேஜ் போகிறது, நல்லா வேலைக்கு போகிறது, எல்லாம் சம்பாதிக்கிறது, எல்லாம் சந்தோஷம். இந்த ஃபண்டமெண்டலான இந்த உணர்வு அப்படிங்கிறது யார் சொல்லி கொடுத்தோ அப்பாவோ அம்மாவோ குழந்தைகள்கிட்ட செய்யலை. அது இதே அந்த பாசத்தை தான் அந்த குழந்தைகள் வயசாக ஆகும்போது அந்த பெற்றோர்கிட்ட கண்டிப்பாக காட்டணும். பெற்றோர்களும் இந்த பாசம் ஆசையெல்லாம் குழந்தைகள்கிட்ட காமிச்சு வளர்க்கணும். குழந்தைக்கு ஜுரமா, இந்த பாரு பக்கத்து வீட்டு மாமிக்கிட்ட பிரெட்டு கொடுத்துருக்கேன், அந்த ஆண்டி வருவாங்க, மாத்திரை வந்து எதிர்கடையில் வாங்கி தருவாங்க, போட்டுட்டு படுத்துக்கோ சரியாக போடும் சொல்லக்கூடாது. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஆஃபீஸ் போயே ஆக வேண்டிய கட்டாயமாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தலையை சீவி, குழந்தைக்கு தலையை நீவி, தவா கட்டையை பிடிச்சி, கண்ணா உனக்கு ஜுரத்தோடு இருக்கேன், எனக்கு ஆஃபீஸ்க்கு கூட மனசு வரலடா, இருந்தாலும் எனக்கு ஆஃபீஸ் போகலைன்னா அந்த காசு வராதுடா, அந்த காசு இல்லைன்னா ஒரு டாக்டர் அழைக்க முடியாது கண்ணா, அதனால தான்டா போகிறேன் அப்படிங்கிற சமாச்சாரத்தை குழந்தைக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்குறதோ, மக்களை கொடுக்குறதோ, கஞ்சி கொடுக்குறதோ, இல்லை எந்த ஆள்கிட்ட அவன் குழந்தைய ஒப்படைச்சிட்டு போனாலும் அவள் கொடுத்தாளா சாப்பிட்டுதான்னு கேட்டு விசாரிக்கிறதும், உனக்கு நான் இருக்கேன், உனக்கு நான் இருக்கேன், உனக்கு நான் இருக்கேன், உன் சுகத்திலேயே உன் துக்கத்திலேயும் நீ தப்பு பண்ணாலும் நீ ரைட்டு பண்ணாலும் நீ அழுதாலும் நீ சிரித்தாலும் உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிறத அந்த செயல்களின் மூலம் உணர்வுகளின் மூலம் அம்மா அப்பாவும் வழங்கணும். நல்ல கல்வி கொடுத்துட்டேன், நல்லா காலேஜ் படிக்க வச்சுட்டேன், நல்லா வெளிநாட்டுக்கு அமைச்சு படிக்க வச்சுட்டேன், எங்களை பற்றி எந்த கவலையும் படாதுடா, உன் வாழ்க்கையை பார்த்து நீ இப்போ எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். அதே நேரத்தில் அப்படி சொன்னாலும் அந்த குழந்தை கல்வி அல்லது வேலைக்காக வெளிநாடுகளுக்கு போனாலும் நம்முடைய பண்பாட்டை நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி வளர்த்தா, நம்ம அப்பா அம்மாவுக்கு எங்கே இருந்தாலும் நம்ம ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அந்த குழந்தைகள் விடாமல் இருந்தால் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த குழந்தைகளால் ஆதரவாக இருக்க முடியும். சில சொற்கள், சில செயல்கள், சில ஆதரவுகள் இதெல்லாம் வளர எப்படியுமே பண்ண முடியும். வேலைன்னா பெரிய வேலை, இந்த அம்மா அப்பாவுக்கு நான் இங்கேயே வந்துவிடுறேன், இங்கேயே இருக்கேன், நான்
அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு சமாதானமாக போக கூட முடியும். இதெல்லாம் நம்ம சொல்லி அவளுக்கு 5 வயசு 20 வயசு ஆனப்பால் சொல்லி புரிய வைக்க முடியாது. உனக்காக நான், உனக்கோசரமே தான் நான் அப்படின்னு உண்மையாகவே அந்த தியாகம் பண்ணு. அப்பாவும் அம்மாவும் கண்ணா நீ பெரிய உடனே என்ன பண்ணுவேன்? அம்மாவுக்கு பட்டு கூட வாங்கி கொடுப்பியா? அம்மா பார்த்துப்பியா? அப்பா பார்த்துப்பியா? என்ன யார் பார்த்துக்கணும்? நாளை அவங்க அம்மா வளர்க்குற மாதிரி நான் இருக்க மாட்டேன். நான் பிள்ளைங்க கீழே தான் போய் உட்காரணும். பிள்ளைகள் கீழே இல்லை. எப்போ நாம் வளர்ந்துட்டே வருமோ பிள்ளைகள் நமக்கு அப்பா அம்மா. அது பொண்ணானாலும் பிள்ளைங்க. அப்பா அம்மாவுக்கு அந்த காலத்தில் என்ன மரியாதை கொடுத்தோமோ அந்த மரியாதையை பிள்ளைக்கிட்ட, மாட்டு பொண்ணுக்கிட்ட, மாப்பிள்ளைக்கிட்ட நிச்சயமாக அந்த மரியாதையை நம்ம கொடுக்கணும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. அந்த மரியாதைக்கு மேலே என்னென்னா உணர்வு பூர்வமான அன்பு. எல்லாம் நம்மளுது அப்படின்னு நினச்சி வாழற ஒரு ஜீவனை யாராலையும் இல்லை நல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போக வைக்க முடியாது. இந்த அன்பையும் இந்த பாசத்தையும் கொட்டி கொட்டி நம்ம வளர்க்கணும் குழந்தைகளை. அதை கல்வி கொடுக்கறதோட அன்பு, பாசம், நேசம் பெரியவளுக்கு செய்யணும். நம்ம மாமியாருக்கு, நம்ம மாமனாருக்கு, நம்ம பாட்டி, நம்ம தாத்தாக்கு நம்ம செய்யும் பொழுதில் அந்த குழந்தைகள் பார்க்கும்படியாக, பார்த்து தெரிஞ்சுக்கும்படியாக இருக்கும்படியாக இருக்கும். அதெல்லாம் பாட்டி கூப்பிடு, பாட்டி சாப்பிட்டாலா கேட்டு வாடா கண்ணா, பாட்டி மாத்திரை சாப்பிட்டாலே கேட்டு வா, பாட்டிக்கு என்ன வேணுமா கேளு, தாத்தா டிஃபன் சாப்பிட்றலா, இல்லை தானே கோல்டுகள் இருக்கிறதுனால கஞ்சி மாதிரி சாப்பிட்றலா, என்ன ஒன்று கேட்டு வாடா கண்ணா. அம்மா சாப்பிட்றீங்களா? அப்பா சாப்பிட்றீங்களா? அத்தை நீங்கள் ஒரு வாரத்துக்கு கஞ்சியான்னு சாப்பிடுங்க அத்தை, ஜுரம்னு அப்படியே விட்டுறாதுங்க, தொண்டை வறண்டு போயிடும். இந்த மாதிரியான பேச்சுக்கள், நம்ம காட்டுற பதிவிசுகள், நம்ம காட்டுற அன்புகள்லாம் அந்த குழந்தைகளோட மனசில் பதிஞ்சுட்டே வரும். வாழ்க்கை அப்படின்றது உணர்வு பூர்வமான ஒன்று. இதுக்கு நிறைய பணம், நிறைய காசு, நிறைய பெரிய பெரிய பொக்கிஷமான கோட்டீஸ்வர பணங்காசுலாம் தேவையில்லை. இதை சொல்லணும், இப்படி நடக்கணும். பாட்டி எப்போ தலை திட்டுறாமா அப்படின்னு குழந்தை சொல்கிறேன். பாட்டி மேலே வயசாச்சில்ல, பாவம் வளர்க்க முடியாது. நீ என்ன பண்ண? நான் கண்ணாடி எடுத்து போட்டேன், கீழே போட்டேன். போடலாமா? கண்ணாடியில் தான் பாட்டிகளை பார்க்க முடியுமா? சாரி பாட்டி, அது மாதிரி நான் கண்ணாடியெலாம் எடுத்து போட்டுக்க மாட்டேன் சொல்லிட்டு போ 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 அப்படி சொல்லணும். மாற நம்ம அந்த பாட்டிக்கிட்ட போய் நின்று என்ன அல்ப கண்ணாடி ஒன்று கண்ணாடி போட்டுட்டானா இன்னும் வாழ்வாழ்னு கத்தின்னு கிடக்குற, உனக்கு தான் கூவ தெரியுமா? கூவத்துக்கு அவன் இந்த கண்ணாடி வைப்பான், 8 கண்ணாடி வைப்பான், 88 கண்ணாடி வாங்கிட்டு வரதுக்கு அவள் அப்பாவுக்கு வசதி இருக்குது, எனக்கு வசதி இருக்குது. இந்த மாதிரிலாம் கத்தின்னு கிடக்காத, அவன் கொருட்ட கண்ணை வச்சு அப்படி நாம் நடந்துட்டோம்னா அதுதான் நமக்கு எதிரொலியாக வரும். யாரும் அப்படி நடந்துக்கிறது இல்லை. இருந்தாலும் நம்ம அவசரம், நம்ம கவலை, நம்ம யோஜனை, நம்ம வாழ்க்கை, ஐயோ அதை விட்டு போடுமே, இதை விட்டு போடுமே, நம்மளுக்கு இது நடக்காத போடுறது, அது நடக்காத போடுறது, ஒரு பாரமாக இருக்காளே. ஒரு சில பேர் அசிங்கமாக கூட சொல்கிறாங்க, எப்போ தான் போக போகிறது இல்லை கழுத்து திறக்கிறது. நம்ம இருக்கிறது நம்ம போகிறது நம்ம கையில் இருக்கா? இல்லையே இல்லையே இல்லையே. இழுத்துட்டு கிடக்கிற கிழங்கு கூட 100 வருஷம் 150 வருஷம் இருந்துட்டு இருக்குது. ஓடின்னு இருக்கிறது கூட போட்டுன்னு போயிட்டு இருக்குது. ஏன் நம்ம கையில் இல்லையே. எவ்வளோ நாய் மருந்து வாங்கி கொடுக்குறது, எவ்வளோ நாய் மாத்திரை வாங்கி கொடுக்குறது, எத்தனை நாய் தொடர்ந்து நம்ம கேட்குறது. இந்த மாதிரிலாம் அம்மாவோ அப்பாவோ நம்மளை சொல்லவே இல்லையே. நொய் 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 நொயின்னு கேள்வி கேட்டோமே. அதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடு, அது வேணும், இது வேணும், அங்கே போகணும், இங்கே போகணும் சொல்லிகிட்டே இருந்தோமே. அவன் அப்படி போட்டுக்கிறான், அவன் அப்படி போட்டுக்கிறான், எனக்கு அது மாதிரி வேணும், எனக்கு இது மாதிரி வேணும். ஒரு சில குழந்தைக்கு அது மாதிரி கொடுக்க அவன் அம்மா அப்பாலாம் எவ்வளோ அழகாக ஸ்லிம்மாக, எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கா. ஏம்மா அப்படி குண்டா இருக்க? ஏம்மா நீ ஒரே பத்தியாக இருக்க, கரங்கரையில் இருக்க, நீ தான் ஸ்கூலுக்கு வராது. நல்ல குழந்தைகள் எவ்வளோ இருக்கு தெரியுமா? அப்படி சொல்லும் பொழுது கண்ணா
அம்மா அப்பாலாம் காட் கொடுக்குறது. அம்மா அப்பா எப்படி இருந்தாலும் அவன் தப்பு கிடையாது. தெரியுதா? நீ நன்னா படி, நீ நன்னா இரு. அம்மா அப்பாவெல்லாம் இப்போ என்ன பண்ண போகிற? அவளாம் அம்மா அப்பா ஸ்லிம்மாக இருந்து நீ என்ன பண்ண போகிற? இப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு. என்னோடய அன்பும் பாசமும் உனக்கு இருக்குது, ஆனால் அந்த மாதிரி நீ நடக்கிற தப்பு அப்படின்னு கண்டிக்கிற சமயத்தில் கண்டிச்சு, சொல்லித்தர சமயத்தில் சொல்லி கொடுத்து, பெரிய வாழ்க்கை நம்ம பணிவிட பண்ணுறத அந்த உண்மையான மன ஆர்வத்தோடு நம்ம பண்ணி, இந்த கஷ்டங்கள்லாம் வாழ்க்கையில் வரும். அப்போ இவ்வளோ பொறுமையாக நம்ம நடந்துக்கணும். பெரியவாளை தூக்கி போட்டுறக்கூடாது. காசு கொடுத்து முதியோர் இல்லத்தை சேர்த்துட்டா முதியோர் இல்லத்தை நன்னா பார்த்துப்பா. ஆனால் அங்கே இருக்கிறவள்ள அவளோட ரத்த உறவை போகிறதுக்கு அங்கே வந்துருக்கலாமே துக்கம் கொண்டாடுறவாள். நெஞ்சு தொட்டு பார்த்தா அங்கே இருக்கிறவளுமே வீட்டில் வச்சுக்க முடியல, அல்லது வெளிநாட்டில் உட்காந்துக்க குழந்தை ஏதோ ஒரு காரணத்தினால வந்து இங்கே உட்காந்துக்கிறது இல்லையா, அவரோட மனசில் எவ்வளோ ரணமாக புண்ணாக போயிருக்கும் தெரியுமா? அந்த புண்ணோட எதை சாப்பிட்டா அவளுக்கு ஜெயிக்கும், எதை தூங்கினா அவளுக்கு இருக்கும். அதனால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் மகன் இடத்துலையோ மகளிடத்துலையோ கடைசி காலத்தில் இருக்கிறது தான் வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. இல்லை அவர்களுடைய ஆதரவில் இருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அந்த குழந்தைகளும் வயத்தில் எத்தனை தடவை வசிச்சிருப்பார். உசிரை விட்டு தானே அந்த குழந்தைய பிறக்கிற, தான் இறந்து தான் அந்த குழந்தைய பிறக்கிறார் ஒரு அம்மா, தான் உசிரை விட்டு தான் அந்த குழந்தைய வளர்க்குறார் ஒரு அப்பா. குழந்தை பிறந்ததுக்குமே யாருமே அவளை பற்றியே அவர் நினச்சிக்கதே இல்லை. என் மகளுக்கு இது பிடிக்குமா, என் மகனுக்கு இது பிடிக்குமா, அவனுக்கு ஏன் பையன் சொத்தை போட்ட, படிக்கிற பிள்ளை அவனுக்கு காய்கறி நிறைய போடு, அந்த காய்கறி நிறைய போட்டுக்கு அப்பா எவ்வளோ வைக்கணும், எங்கே போடணும், குழந்தையுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கணும். நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது. எல்லா அப்பாவும் நினைக்கிறதே அது தானே, எல்லா அம்மாவும் நினைக்கிறதே அது தானே. ஒத்த அம்மாவா ஒத்த அப்பாவா அம்மையும் செத்து போய் பொண்டாட்டி செத்து போய் குழந்தையாவது நாளைக்கு நல்லா இருக்கட்டும், குழந்தைக்கோசம் நம்ம பாடுபடணும். நம்ம வாழ்க்கை தான் அஸ்தமிச்சு போச்சு, குழந்தை வாழ்க்கைன்னா ஒளியாக இருக்கட்டும். இப்படி ஓடுறவா எத்தனை பேர். இதெல்லாம் வந்து சொல்லி உணர்த்துற உணர்வுகள் இல்லை, சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு உணர்வுகள். உணர்வுகளோடு வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம மனுஷி. வயசான எல்லாரையும் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனால் அப்படி பார்த்துக்கிற அந்த பையனும் அந்த மருமகளும், அப்படி பார்த்துக்கிற அந்த பொண்ணும் அந்த மாப்பிள்ளையும் கோவில் கட்டி கொண்டாடப்பட வேண்டியவா, அந்த தாய் மனசில் இடம் பிடிக்கிறவா, அந்த வயசான தகப்பன் மனசில் சொர்க்கத்தை கொடுக்குறவா. இதெல்லாம் அந்த காலத்து பேச்சு இல்லை. எந்த காலத்துலேயும் சூரியன் கிழக்கில் தானேப்பா உதிக்கிறது, மேற்கில் தானே மறையிறது. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், நாகரிகங்கள் மாறலாம், என்ன வேணாலும் மாறலாம். உணர்வுகள் எப்பவும் பாசமும் அன்பும் மரியாதையும் கௌரவமாக பெற்றோர்களை பார்த்துக்கிறதுல பிள்ளைகளுக்கு இருக்கும். அதுபோல் குழந்தைகளுடைய கௌரவத்தையும் பெற்றோர்கள் காப்பாற்றணும். அந்த மாதிரி எப்போ பாரு நோ சொல்கிறது, எப்போ பாரு நொடி சொல்கிறது, எப்போ பாரு அழுதுன்னு உட்காந்துருக்கிறது, அவளுடைய தைரியத்தை குலைக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி பேச்சுக்களெல்லாம் பேசக்கூடாது. வீட்டுக்கு ஒரு பெரியவா இருந்தேன்னா அந்த வீடு வந்து சந்தோஷமாக இருக்கணும், கோவில் மாதிரி இருக்கணும் அந்த வீடு. அப்பா இருக்கா, அம்மா இருக்கா. ஒரு சமயம்னா அவர்கிட்ட நான் ஒரு சமயம் கேட்டு என் கவலை வந்தால் என் கவலை தீர்த்து விடுவேன். இந்த தன்னம்பிக்கையை எத்தனை வயசானாலும் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுத்தோம்னா எந்த குழந்தையும் எந்த அம்மா அப்பாவையும் வச்சுக்க மாட்டேன் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். எப்படி நம்மளாம் அவளுக்கு அப்பாவா அம்மாவா இருந்து பாசமாக இருந்தோமோ
அதே போல் அவளும் நம்மளை பார்ப்பாள். இது உணர்வுகளால் பின்னப்பட்ட பாஷ வலையை தவிர மற்றபடி பணத்தாலேயோ காசாலேயோ அழகாலேயோ கௌரவத்தாலேயோ கோபத்தினாலேயோ விட்டு போகும் உறவுகள் இல்லை. இந்த பதிவு பிடிச்சிருந்தேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன்